Supreme Furniture, truly stylish. Supreme Furniture, truly stylish. நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரில் ஜீவானந்தம் என்பவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இந்த ஹோட்டலில் கடந்த 30ஆம் தேதி நாமக்கல் அருகே உள்ள கொசவம்பட்டியைச் சேர்ந்த என்ஜினியரிங் கல்லூரி மாணவர் பகவதி என்பவர் சிக்கன் ரைஸ் பொட்டலங்கள் வாங்கிக் கொண்டு தனது தாயார் நதியாவுக்கும் தொடர்ந்து தேவராயபுரத்தில் வசித்து வரும் தாத்தா சண்முகநாதன் வீட்டிற்கு சென்று கொடுத்துள்ளார். சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட நதியா, சண்முகநாதன் ஆகியோருக்கு மட்டும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் மீதமுள்ளவர்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிடவில்லை. இதையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நதியா, சண்முகநாதன் ஆகிய இருவரையும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அந்த ஹோட்டலில் கடந்த 30ஆம் தேதி சுமார் 100 பேர் சாப்பிட்டுள்ளனர். ஆனால் அவர்களில் 2 பேருக்கு மட்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் உணவு பாதுகாப்பு துறையினருக்கும் சந்தேகம் எழுந்தது. அதாவது உணவில் எவ்வித குறைபாடும் இருக்க வாய்ப்பில்லை என தெரிய வந்தது. இதற்கிடையே ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்ட நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா சம்பந்தப்பட்ட ஹோட்டலுக்கு சீல் வைக்க உத்தரவிட்டார். உணவு மாதிரியின் பகுப்பாய்வு முடிவில் உணவில் மோனோக்ரோட்டோபஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து இருப்பது உறுதியானது. இதனையடுத்து போலீசாரின் பார்வை கல்லூரி மாணவர் பகவதியிடம் திரும்பியது. அவரை பிடித்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. பகவதிக்கு கல்லூரியில் உடன் பயிலும் மாணவி ஒருவருடன் காதல் இருந்துள்ளது. அது மட்டுமின்றி திருமண பெண் ஒருவருடனும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும் தெரிகிறது. இதனை அறிந்த தாய் நதியா மற்றும் தாத்தா ஆகியோர் பகவதியை கடுமையாக கண்டித்துள்ளனர். இதன் காரணமாக ஆத்திரமடைந்த பகவதி பருத்தி செடிக்கு பூச்சி கட்டுப்படுத்த அடிக்கப்படும் மோனோக்ரோட்டோபஸை சிக்கன் ரைஸில் கலந்து கொடுத்து குடும்பத்தையே தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். பகவதியின் கொலை வெறிக்கு தாத்தா சண்முகநாதன் பலியாகிவிட தாய் நதியா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். Supreme Furniture, truly stylish. Supreme Furniture, truly stylish.